இந்த வீடியோல NLP அப்ளிகேஷன்ஸ பத்தி இன் டீடைலா பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நம்ம இதுவரை என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, NLPனா என்ன? NLPல என்னென்ன டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம்? ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணணும்? அதில் எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்? ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறதும், க்ளீனிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் MLல எப்படி நம்ம மாடலை செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி டீப் லேர்னிங்கில் எப்படி செலக்ட் பண்ணுறது, அட்வான்ஸ்டு ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது வரை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் NLPயை எப்படி ரியல் டைமாக நம்ம டெய்லி எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷின் டிரான்ஸ்லேட்டர். இந்த மிஷின் டிரான்ஸ்லேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளா ரொம்ப நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கூகுள் சர்ச் தான். இந்த கூகுள் சர்ச்ல கூகுள் டிரான்ஸ்லேட் ஓகேவா. நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்ல மாத்திக்கணுமா, இங்கிலீஷ்லேருந்து அதர் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜா இருந்தாலுமே அதுல வரும் ஓகேவா. அது மாதிரி நம்ம மாத்திக்கிறோம்ல. இதெல்லாம் ஒன் ஆஃப் த NLP தான். NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட ஒரு அப்ளிகேஷன் தான் ஓகேவா, இந்த மிஷின் டிரான்ஸ்லேஷனுங்கிறது. அடுத்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ். நான் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன், இது சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு NLP நல்லா யூஸ் ஆகும்னு. ஸோ அதே தான் நம்ம ஒரு ரிவ்யூவை பார்த்து தான் இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னத்தை பார்ப்போம் அப்படின்னா ரேட்டிங்ஸ் பார்ப்போம், இல்லைனா போயிட்டு அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்களே, நம்ம ரிவ்யூஸ் போட்டுருவோம், அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் காட்டுதில்ல, நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது புவரா இல்லை குட்டான்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் காட்டும்ல, அந்த அனலைஸ் யாருன்னா பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NLP தான் பண்ணும். ஸோ இந்த NLPயில் உள்ள சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஓகேவா, இதுவும் ஒரு அப்ளிகேஷன். அடுத்து என்ன அப்படின்னா இந்த சேட் பாட்ஸு, விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா ChatGPT. நம்ம எதை எடுத்தாலுமே இப்போ ChatGPT தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த ChatGPTயும் ஒன் ஆஃப் த NLP அப்ளிகேஷன் தான் ஓகேவா. அடுத்து நம்ம மேக் யூஸராக இருந்தாங்கன்னா அதில் சிரி, அடுத்து அலெக்ஸா, நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா NLPயோட அப்ளிகேஷன்ஸ் தான் ஓகேவா. அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நியூஸ் ஒரு 10 எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 100 லைன்ஸ் ஆர் 200 லைன்ஸில் இருக்குது. நான் எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் நான் படிச்சு தான், எனக்கு தேவை, எனக்கு ஒவ்வொரு லைனாக தேவை அப்படின்னா நான் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். இன்கேஸ் எனக்கு அதோட சம்மரி தெரிஞ்சால் போதும்ப்பா, அதோட கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும்ப்பா அப்படின்னு நம்ம இருப்போம்ல. இப்படி வேணால் வச்சுக்கோங்களேன், இப்போது நம்ம ஃபுல் எக்ஸாமுன்னு நம்மளுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் அந்த 3 மாதம் படிக்க மாட்டோம். அந்த நாள் போயிட்டு இல்லைன்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அதை பற்றின ஒரு லைன் சொல்லு, நானாக கதை அடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷனுங்கிறது. என்ன அப்படின்னா ஒரு புக்கே படிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற அந்த 10 லைன் நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு நிற்கும்ல, அது போல தான் இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். அந்த 10 லைனோ இல்லை 100 லைனோ இல்லை நியூஸை எனக்கு படிக்க தேவையில்லை, அந்த ஒரு லைனில் பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும், எனக்கு அந்த ஒரு லைனில் தான் வேணும். அந்த டெக்ஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணதில்ல, இந்த வேலை பண்ணுறதுனா யார் அப்படின்னா இந்த NLP தான் ஓகேவா. அடுத்து டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். இந்த நேம்டு என்டிட்டியை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ எப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் பண்ணுற இடத்துலலாம் அவங்க ரொம்ப எப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரொம்ப சேஃபாக வச்சுப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிடும், ஏதாவது லீக் ஆனால் கூட அது தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க எதையுமே பப்ளிக்காக இதுதான் அவங்க ஊர், இதுதான் அவங்க பேர், இந்த லொக்கேஷன் தான் இருக்காங்கிறத அவங்க எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டோ அது எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே பண்ணிட்டோ இருக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NER ரெகனைசேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது நான் எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் ஏதோ இப்போ எனக்கே உடம்பு இல்லை, நான் எமர்ஜென்சி ரொம்ப என்னால் பேசவே முடியல அப்படின்றபோது யாரோ ஒருத்தவங்க நேம் சொல்கிறாங்க, ஊர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட ரெக்கார்ட்ஸ் எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேவா. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடாக ஏதோ எமர்ஜென்சி லெவலில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நேமில் கண்ட்ரி, நம்மளோட
ஏரியா நேமோ ஏதோ மாற்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து டேட்டாலேருந்து எடுத்து இல்லை இது வந்து அவங்களோட நேமு, இது வந்து ஆப்ஜெக்டோட நேமு, இது வந்து ஒரு ஏரியாவோட நேமு, இது ஒரு லொக்கேஷனோட நேமு அப்படின்றத அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வேலை யாரை பார்க்குறா அப்படின்னா இந்த என்இஆர் பார்க்குறாங்க. ஓகேவா? என்னன்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு லைனாக ஒரு சென்டென்ஸாக இருக்குது, இதில் எனக்கு நேமும் வேணும்ப்பா, இதில் என்னோட நேம் எங்கே இருக்குன்னு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம நேம்னு டைப் பண்ணோம்னா உங்களோட நேம் மட்டும் வந்துடும். இல்லை எனக்கு இதில் உள்ள ஆப்ஜெக்ட் ஆப்பிள்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது, அந்த 1000 லைன்ஸில் எனக்கு ஆப்பிள்ன்ற இடம் வரணும் அப்படின்னா இந்த என்இஆர் இந்த போல தான் வந்து அது வந்து நேமா இல்லை பிளேஸா இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோட நேமா இந்த மாதிரிலாம் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபைன் பண்ண இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஓகேவா? அடுத்து ஸ்பீச் ரெகனைசேஷன். இந்த ஸ்பீச் ரெகனைசேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கறது, ஒரு லாங்குவேஜை வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நான் பேச ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கொடுக்க இன்கேஸ் நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்துருப்போம். இந்த வாய்ஸ் சர்ச் இருக்குமா, நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஆகும், இப்படி டெக்ஸ்ட் ஆகுமா. இந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா என்எல்பி தான் பார்க்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பீச் ரெகனைசேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணதில்ல அது பேர் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வந்து ஸ்பீச் ரெகனைசேஷனாக நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட் பண்ணுதுல, இதுதான் வந்து இந்த ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச் ரெகனைசேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் அண்டு சர்ச். நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா சர்ச் இன்ஜினில், நம்மளோட கூகுள் சர்ச் இன்ஜினில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான டேட்டா, ஒரு லார்ஜ் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை டெய்லி நியூஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ இருக்கலாம், அந்த நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரெட்ரிவல் பண்ணி தருதில்ல, இதையும் ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பெல் அண்டு கிராமர் செக். எப்படி சொல்லலாம்னா நம்மளுக்கு நிறைய பேருக்குமே நம்மளுக்கு வந்து இந்த என்ன ஒன்று இருக்கும் அப்படின்னா நானுமே டைப் பண்ணும்போது இப்போ நான் நிறைய டைப் பண்ணும்போதே நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு வேர்டாக இருக்கும், நம்ம வந்து அதை எழுதும் போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த என்எல்பியை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ பாருங்க, இப்போ கூட நான் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பாக தான் எழுதியிருக்கேன், கிராமருக்கு வந்து ஆதவர். ஓகேவா? ஸோ நம்ம கிராமர் செக் பண்ணுறதுக்கு இது மாதிரிக்கெலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பெல் அண்ட் கிராமர் செக் யூஸ் பண்ணலாம். நம்மளோட வேர்ட்லேயே நம்மளுக்கு வரும்ல, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நேமை வந்து தப்பாக அடிச்சிட்டேன், இப்போ இன்கேஸ் பாருங்கள், இப்போ வந்து நேமுக்கு வந்து இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன வரும்னா கீழே வந்து ஒரு ரெட் லைன் வருமா. ஸோ இந்த மாதிரி லைன் வருது அப்படின்னா இன்கேஸ் இப்போ இல்லை ரெட் லைன் வரும், அந்த லைன் வருது அப்படின்னா அங்கே என்ன நம்மளோட ஏதோ ஒன்று தப்பாக அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிக்ஷனரியை பார்ப்போமா, மாற்றிட்டு அதை வந்து நம்ம அந்த ஸ்பெல்லை வந்து செக் பண்ணிவிட்டு மாற்றுவோமா. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா இந்த என்எல்பி தான் பார்க்குது. ஓகேவா? அது நம்ம இந்த கிராமர்லி செக்கெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த கிராமர்லி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த என்எல்பி யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் இதுக்காக தான் சொன்னேன், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே டெய்லியுமே நம்ம என்எல்பியை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம், அது நம்மளுக்கு என்எல்பி தான் நம்ம யாருக்குமே அது தெரியல. ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இல்லை நம்ம இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்துருப்போம், இப்போது அவங்களுக்கு வந்து ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ChatGPTயை யூஸ் பண்ணியோ இல்லை இப்போ வர நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டுக்கே உள்ள நிறைய வந்து கிரியேட்டர் லாங்குவேஜ் ஜென்ரேஷனை வச்சியோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த என்எல்பி யூஸ் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் ஆஃப் என்எல்பி. ஓகே, நம்ம என்எல்பி வந்து மோஸ்ட்லி நம்ம இதுதான் என்எல்பி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஓகே தான். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் என்எல்பி ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட நம்ம என்னென்னா ஒரு என்எல்பியோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி என்எல்பி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ண போகிறோம், அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கு B3 சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.